செங்கல்பட்டு மதுராந்தகம் ஏரியில் குளிக்கச் சென்ற மாணவன் மாயமான நிலையில் 3வது நாளாக தேடுதல் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகமானது. ஏரியில் இருக்கக்கூடிய தண்ணீர் சுமார் 5000 கன அடி நீர் கிளியாற்றின் வழியாக வெளியேறி வருகிறது. இந்நிலையில் ஏரிக்கரையை ஒட்டிய பகுதியான மலைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவருடைய மகன் 12ஆம் வகுப்பு படிக்கும் புவனேஷ் நேற்று முன்தினம் ஏரியில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது கிளியாற்றில் செல்லக்கூடிய நீர் சுழற்சியில் சிக்கி மாயமாகியுள்ளார். மாயமான மாணவனின் உடலை 3வது நாளாக மதுராந்தகம் தீயணைப்பு துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். ஏரியில் வெளியேறும் உபரி நீர் அதிகம் என்பதால் மாணவனின் உடலை தேடுவதில் தாமதம் ஏற்பட்டு வந்தது. தற்போது ஏரியில் இருந்து கிளியாற்று வழியாக செல்லக்கூடிய ஏரியின் நீர் உபரி நீரை வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கு பொதுப்பணித்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மற்றும் லாரிகளின் மூலம் மணல்களை கொண்டு வந்து அப்பகுதியில் கொட்டி தண்ணீரின் செல்லக்கூடிய பகுதியை தற்காலிகமாக தடுப்புகள் அமைத்து ஏற்படுத்தி வருகின்றனர். அதனால் ஏரியிலிருந்து மதகு வழியாக செல்லக்கூடிய தண்ணீரின் வேகம் குறைந்ததால் தற்போது மாணவனின் உடலை 3வது நாளாக மதுராந்தகம் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.